கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பொய் கிடையாது. அது உங்களோட சுய நினைவையே சிதைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம். உங்க முன்னாடி ஒருத்தர் ஒரு தப்ப பண்ணிட்டு அதை நீங்க கேட்கும்போது, நான் அப்படி பண்ணவே இல்லை, நீ தான் கற்பனை பண்ணிக்கிற அப்படின்னு சாதிக்கிறாருன்னா, அவர் உண்மையை மறைக்கல. அவர் உங்களை ஒரு மென்டல் கன்ஃபியூஷன் ட்ராப்ல மாட்ட வைக்க பிளான் பண்றாருன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒருத்தர்கிட்ட நடந்த ஒரு விஷயத்தை பத்தி விவாதிக்கும் போது, நீ சொல்றது தப்பு, உனக்கு தான் ஞாபக மறதி அதிகம் அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல ஒரு கட்டத்துல உங்களுக்கே உங்க மேல சந்தேகம் வந்திருக்கா? அந்த சந்தேகம் உங்களை எவ்வளவு பலவீனமாக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க அந்த குழப்பத்துல அவரோட முடிவுகளை மட்டும் நம்ப ஆரம்பிப்பீங்க. இதுதான் அந்த மேனிப்புலேட்டருக்கு தேவையானது. இந்த வீடியோல த டார்க் சைக்காலஜி ஆஃப் கேஸ்லைட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். பொய்கள் மூலமா ஒருத்தரோட தன்னம்பிக்கையை எப்படி திருட முடியும், அதிலிருந்து நீங்க எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் கைடு இது. இந்த உலகத்துல நேரடியான தாக்குதலை விட இந்த மறைமுகமான மனரீதியான தாக்குதல் தான் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா காயம் வெளியே தெரியாது, ஆனா மனசு முழுசா உடைஞ்சு போயிருக்கும். ஒரு மேனிப்புலேட்டர் கேஸ் லைட்டிங்கை எப்ப பயன்படுத்துவாருன்னா, அவருக்கு உங்க மேல ஒரு ரியாலிட்டி கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான். இதுதான் சானிட்டி எரேஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்த விஷயத்த நடக்கலன்னும் நீங்க பார்த்ததை பார்க்கலன்னும் உங்களை நம்ப வச்சு உங்களை ஒரு பைத்தியக்காரன் ரேஞ்சுக்கு கொண்டு போவாங்க. நீங்களா சாரி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கெஞ்சற வரைக்கும் அவங்க நாடகத்தை விட மாட்டாங்க. இது ஒரு வகையான எமோஷனல் டார்ச்சர். ஆனா ஒரு சாவரன் ஆர்கிடெக்ட் இந்த கேஸ் லைட்டிங்கை வேற மாதிரி பார்ப்பான். அவனுக்கு தெரியும் உண்மையை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு. ஒரு விவாதத்திலேயோ இல்ல சண்டையிலையோ எதிரில் இருக்கிறவர் உங்க நினைவாற்றல கேள்வி கேட்கிறாரா, உடனே த ஃபேக்ட் ஆடிட் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களை மனசுக்குள்ள ஒரு தடவை செக் பண்ணுங்க. அவர் அந்த குழப்பத்தை உங்க மனசுல விதைக்கு நினைக்கும் போது நீங்க ஒரு கல்லு மாதிரி உறுதியா நின்னு, எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லுங்க. இதுதான் த சாவரின் ரியாலிட்டி லாக். நீங்க குழம்பாமலே மத்தவங்களை பதட்டப்பட வைக்கிற ஒரு வித்தை இது. நாம ஏன் மத்தவங்க சொல்ற பொய்களை கேட்டு பயப்படுறோம்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம மூளைக்கு மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றதுல ஒரு அக்கறை உண்டு. இதுதான் வேலிடேஷன் ட்ராப். ஒரு ஸ்மார்ட்டான மனுஷன் எப்பவுமே தன்னோட உணர்வுகளையும் நினைவுகளையும் அடுத்தவன் கையில கொடுக்க மாட்டான். கேஸ் லைட்டிங் பண்ற ஒருத்தர் ஒரு இல்யூஷனிஸ்டா இருப்பாரு. அவர் உங்களோட ஒவ்வொரு பலவீனத்தையும் உங்க ஈகோவையும் அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. ஒருத்தர் உங்ககிட்ட பொய் சொல்லும்போது அவரோட குரலை கவனிங்க. அவர் ஓவர் ஆத்மார்த்தமா நடிக்கிறாரா இல்ல ரொம்ப எகிரி குதிக்கிறாரா? அவர் கண்கள் உங்களை ஒரு ஏமாளியா பார்த்தா அவர் உங்க மேல ஒரு ஆதிக்கத்தை செலுத்த ட்ரை பண்றாருன்னு அர்த்தம். அதே சமயம் அவர் விஷயத்தை திசை திருப்ப பார்த்தா அவர் தன்னை தற்காத்துக்க நினைக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு சாவரன் வைரஸ் எப்பவுமே மத்தவங்களோட இந்த பொய்களுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை முதல்ல கண்டுபிடிக்கும். உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் கேஸ் லைட்டிங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாருன்னா, நீங்க அங்க ஒரு டிஜிட்டல் எவிடன்ஸ் புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். அவங்க உங்க நினைவுகளை மாத்த ட்ரை பண்றாங்களா? நடந்ததை அப்படியே ஒரு டைரியிலையோ இல்ல போன்லயோ நோட் பண்ணி வைங்க. அவங்க கிட்ட ஏன் இப்படி பொய் சொல்றீங்கன்னு சண்டை போடாதீங்க. நீங்க சண்டை போட்டா அவங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா நடிப்பாங்க. அவங்களோட அந்த தந்திரத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க ஆனா கண்டுக்கல அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்களோட அந்த மேனிப்புலேஷன் தந்திரம் தோத்து போயிடும். ஒரு சாவரன் ஆர்கிடெக்ட் எப்பவுமே மத்தவங்களோட பொய் வலையில மாட்டிக்க மாட்டான். உண்மை அப்படிங்கிறது ஒரு பலம். உங்களை நீங்களே நம்புறது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பவர். ரிப்பீட் a lie often enough and it becomes the truth. இது மத்தவங்களுக்கு வேணா பொருந்தலாம், ஆனா ஒரு சாவரனுக்கு பொருந்தாது. நீங்க ஒரு புத்திசாலியா இருக்கணும்னா உங்க உள்ளுணர்வை நம்புங்க. உங்க மனசாட்சி மத்தவங்களுக்கு ஒரு சவாலா இருக்கணும். அப்போதான் அவங்க உங்களை ஒரு ஈஸியான டார்கெட்டா பார்க்காம ஒரு பெரிய சக்தியா பார்ப்பாங்க. இன்னையிலிருந்து ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணுங்க. யாராவது உங்களை குழப்பும் போது பதட்டப்படாதீங்க. ஒரு 10 செகண்ட் அவங்க சொல்றத கேட்டுட்டு சரி அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க விவாதிக்கலனாலே அவங்களுக்கே ஒரு பயம் வந்துடும். உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அவங்க பதட்டப்படுவாங்க. இதுதான் உங்க பவர். இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல உங்க புத்திய மத்தவன் கையில கொடுக்காம இருக்க கத்துக்கணும். உங்க உண்மை ஒரு இடி முழக்கத்தை விட சத்தமா இருக்கணும். உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த ரியாலிட்டி ஹேக்கர்ஸை இன்னைக்கே அடையாளம் காணுங்க. அவங்க உங்களை கட்டுப்படுத்த விடுற அந்த குழப்பத்தை உடைங்க. நீங்க சுதந்திரமானவர். நீங்க ஒரு சாவரன். உங்க மன உறுதியை யாராலையும் குலைக்க முடியாது. அவங்களோட பொய்களை ஒரு தண்டனையா பார்க்காம அதை ஒரு வாய்ப்பா பாருங்க. உங்களை நீங்களே இன்னும் ஸ்ட்ராங்கா புரிஞ்சிக்க அந்த குழப்பமான சூழ்நிலையை பயன்படுத்துங்க.
வெற்றி அப்படிங்கிறது சத்தமா வர்றதில்ல, அது அமைதியா வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும். உங்க சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேஸ் லைட்டிங்கோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே நீங்க தான் மாஸ்டர். உங்களை உச்சியில சந்திக்கிறேன். இது ஷேடோ சைக்காலஜி தமிழ்.